ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் சக்தி. ஜெம் பக்தி டிவி ஆன்மீக நேயர்களுக்கு நமஸ்காரம். ஜெம் பக்தி டிவியின் ஆடி திருவிழா, இந்த மங்களமான தெய்வீகமான சக்தி மிகுந்த சக்தி திருத்தலங்களை தினம்தோறும் தினம் ஒரு கோவிலாக வெளியிடுகின்றோம். இன்றைய தினம் பூந்தமல்லியினுடைய மிக அருகாமையிலே, புவியிருந்தவல்லி என்று சொல்லுவார்கள், புவியிருந்தவல்லியின் மிக அருகாமையிலே குன்றத்தூர் அந்த மார்க்கத்திலே அருள்பாலித்து குழந்தை வரம் அருளும் தாயாக விளங்கக்கூடியவள் மாங்காட்டு காமாட்சி அம்மன். ஊசி முனையிலே தவம் இருந்த தேவி மாங்காட்டு காமாட்சி அம்மன். ஆதிசங்கரால் பல திருத்தலங்களில் யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த மாங்காட்டில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட யந்திரம் இன்னைக்கும் அர்த்தமேருவாக விளங்குகின்றன. அந்த மாங்காடு காமாட்சி பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்தை அருளக்கூடிய ஒரு பெரிய மகாசக்தியாக விளங்கக்கூடியவள். தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள், மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள். அற்புதமாக வீரமணி ஐயா அவர்கள் பாடியிருப்பாங்க. அந்த மாங்காட்டில் என்ன சிறப்புனா, அம்பாள் ஊசி முனையிலே தவத்தில் இருக்கிறார். இந்த உலகம் அவங்க இருக்கின்ற தவத்தில் தான் ஏங்கிட்டு. அந்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில 6 வாரம் செவ்வாய்க்கிழமை நோன்பு விரதம் இருந்து, நோன்புனா விரதம் இருந்து 6 வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த கோவில 9 சுற்று சுற்றி அந்த அர்த்தமேருவை வணங்கி காமாட்சி வணங்கி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. 6 வாரம் நோன்பு இருப்பது மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயம் என்பது அனைவருக்கும் தெரியும். சுக்கிரவாரம் என்று சொல்லுவார்கள். சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை. அந்த சுக்கிரவாரத்தில் அம்பாளை வழிபடுறது, மாங்காடு காமாட்சியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. 6 வாரம் செவ்வாய்க்கிழமை குழந்தை பாக்கியத்துக்காக வழிபடலாம். 1008 சக்தி பீடங்களில் மாங்காடு காமாட்சி அம்மனும் ஒரு திருத்தலம். பண்ண பண்ண பம்பன பறை ஒளி வீசிட பன்மணி நீ வருவாய், கனகன கண்கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி. அந்த மாங்காட்டு காமாட்சி காம உணர்வுகளை வேறறுப்பவள் காமாட்சி. கருணை மிகுந்தவள் காமாட்சி.
குழந்தை வர மறுபவள் காமாட்சி. 6 வாரம் விரதம் இருந்து வரும் குழந்தைகளை அரவணைப்பவள் காமாட்சி. இந்த காமாட்சி அம்மனுடைய ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற 1000 வருடத்திற்கு முற்பட்ட ஒரு சக்தி பீடம். ஆதிசங்கரர் யந்திர பிரதிஷ்டை செய்து மேரு ரூபத்தில் அர்த்த மேரு என்று சொல்லுவார்கள். மேரு என்றால் மலையை போன்ற வடிவம் உடையது. அந்த மேரு இப்படி இருக்கும். அந்த மேரு மேலே அந்த ஸ்டார் ஸ்டாராக வரும். பார்த்தீங்கன்னா 16 வித்யா தேவதைகளோடு கூடியது. அந்த ஸ்டார் இல்லாமல் அது கீழே இருக்கிற அடிபீடம் ஒண்டி தான் அர்த்தமேரு. அர்த்தமேரு பீடமாக ஆதிசங்கரர் அந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து யந்திர பிரதிஷ்டை செய்து யந்திர ரூபிஞ்யை நமக தந்திர ரூபிஞ்யை நமக யந்திர மந்திர மந்திரேஸ்வரிஞ்யை நமக யந்திரமே ரூபமானவள் அன்னை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா காசியில் விஷாலாட்சி அப்புறமா தான் நகரத்தாரால் உருவாக்கப்பட்டு வந்தது. அது முன்னாடி காசியில் யந்திர பிரதிஷ்டை ஆதிசங்கரால். அதே ஆதிசங்கரர் தான் மாங்காடு காமாட்சி யந்திர பிரதிஷ்டை, காஞ்சி காமாட்சி யந்திர பிரதிஷ்டை, இங்கே யந்திர பிரதிஷ்டை. எங்கெல்லாம் ஆதிசங்கரால் யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கோ சக்தி பீடமாகுது. மிக வரப்பிரசாதியான அம்மனாக இருக்கும் மாங்காடு காமாட்சி. அந்த காமாட்சி அம்மனை ஒவ்வொரு வாரமும் சுக்கிர வாரத்திலுனை கண்டு தரித்தவர்கள் துயரத்தை நீக்கி விடுவாய் என்ற வண்ணம் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே நெய் தீபம் இட்டு, நெய் தீபம் அப்படின்னு சொன்னால் அந்த மெழுகில் வைக்கிற தீபமெல்லாம் இல்லை, ஒரிஜினல் பசு நெய்யில் செய்யப்பட்ட ஒரு தீபத்தை நீங்களே எடுத்துன்னு போயிட்டு அழகாக மண் விளக்கு, எந்த விளக்கில் ஏற்றலான்றதை விட மண் விளக்கு பஞ்சபூத தத்துவம் உடையது. அந்த விளக்கில் தீபம் ஏற்றி காமாட்சி அம்மனை பிரார்த்தித்து ஒரு தீபம் நீங்கள் ஏற்றினாலே அது கோடி தீபத்துக்கு சமமானது. அந்த ஒரு தீபத்தை பிறருக்கு எந்த துன்பமும் கொடுக்காம அந்த ஒரு தீபத்தை எண்ணெயெல்லாம் கீழே ஒழியாமல் கொஞ்சமாக ஊற்றி திட்டமாக ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீப வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமானது. அதிலே மாங்காட்டில் அது மாதிரி ஏற்றி வழிபட்டு அந்த மாங்காடு காமாட்சியே நெய் தீபம் போட்டு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலை 9 சுற்றிட்டு கோவிலில் எலுமிச்சம்பழம் வாங்கி அதே கோயிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போய் கண்கண்ட பலனை அடைந்த பக்த கோடிகள்லாம் எத்தனையோ பேர் என்னாண்ட சொல்லுவாங்க, மாவிலை அந்த இடத்துல ஒரு மாங்காட்டில் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த மாங்காட்டில் தான் இன்னொரு சிறப்பு நடந்திருக்கு. கீழ் ரகுநாதபுரம்னு ஒன்று இருக்குது மாங்காட்டில், காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே, கங்கை அம்மன் கோயில் ஸ்டாப்பின் மாங்காடு. கீழ் ரகுநாதபுரம் அங்கே ராமாயண வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். ராமன் ராமாயண வரலாற்றை முடித்து கடைசியாக அவர் வைகுந்தம் போக இருந்தார். அந்த நேரத்தில் போன இடம் அது. அது பக்கத்தில் தான் இந்த மாங்காடு காமாட்சி அம்மன். பிரசித்தி பெற்ற வரப்பிரசாதியான ஒரு அம்மனாக இருந்தாலும் சமீபமான சில காலங்களுக்கு முன்பு தான் இந்த அம்பாள் பிரசித்தி பெற்றது. போய் வழிபட்டால் உணர்ந்தால் எண்ணிய படினி அருளிட வருவாய் என்குல தேவியலே, பன்னிக செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய், கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே, ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க்க நிவாரணி காமாட்சி. அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் என்னன்னா ஊசி முனையில் தவம் இருக்கிறதுனால அந்த ஊசி முனையில் தவம் இருக்கிற அம்பாலை பார்த்துட்டு நேராக வரக்கூடாது அப்படின்ட்டு தான் அர்த்தமேருவை முக்கியமாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. வரும்போது அர்த்தமேருவை தரிசனம் பண்ணணும். அந்த ஊசி முனையில் பார்த்ததா அர்த்தமேருவை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரணும். இதுதான் ஊசி முனையில் இருக்கும் காமாட்சி அம்பாளை தரிசனம் செய்துட்டு அந்த அர்த்தமேருவை வழிபடணும். வழிபட்டு தான் வெளியில் வரணும். இது மான்றாட்டினுடைய தனி சிறப்பு. அதான் மான்றாடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் தந்திடுவாள் சொல்லி பாடினாங்க. தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவழ்ந்திடுவாள். யாரெல்லாம் 6 வாரம் நோன்பு இருக்கின்றார்களோ சுக்கிர வாரத்திலே அவர்களுக்கெல்லாம் குழந்தையாக காமாட்சி மலர்ந்திடுவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குழந்தை வர வேண்டுவோர் மான்றாடு செல்லலாம்.
திருமண பாக்கியம் வேண்டுவோர் மாங்காடு செல்லலாம். திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9 வாரம் செவ்வாய்க்கிழமை மாங்காட்டு அம்மனை சுற்றி ஆலயத்தை வலம் வந்து வெளியிலே உட்கார்ந்து கருவறையிலேருந்து வாங்கப்பட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்து வாங்கணும். அந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமண பிராப்தம் உண்டாகும். 6 வாரம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு தொட்டில் கட்டினீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். அந்த மாதிரி சாதாரணமாக நீங்கள் போய் வழிபட்டீங்கன்னா உங்கள் கஷ்டங்களை சொன்னீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கான வழிமுறைகளை அம்பாள் நிச்சயமாக வரமாக தருவாள், அருள்வார். உறுதியாக அந்த மாங்காட்டில் உங்கள் மனம் குளிர அம்பாள் கண்குளிர உங்களை கருணைத்தோடு காட்சி தந்து உங்களுக்கு அருள் புரிவாள். அப்படிப்பட்ட மாங்காடு வாருங்கள், வளமோடு வாழுங்கள். இந்த மாங்காட்டில் அம்பாள் ஊசி முனையில் தவம் இருந்ததுனால இந்த அம்பாளை வந்து அந்த ஊசி முனை தவத்தோடு பார்க்கக்கூடாது, அந்த உக்கிரகமான அந்த கோலத்தை பார்க்கக்கூடாது. தவக்கோலம் ஊசி முனையில் நின்று தவம் இருக்கிறன்னா எவ்வளோ ஒரு கோபத்தோடு அங்கே இருப்பான். அந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்ட்டு தான் அந்த அறுவகை சமயத்தை நிர்மலமாக நிறுவி ஆதிசங்கரர் நமக்கெல்லாம் அம்பாள் சாந்த சுரூபிணியாக இருக்கணும்ன்ட்டு தான் அந்த அர்த்தமேருவை போடுறாரு. அர்த்தமேருவை போட்டால் சாந்தமாயிடும் அம்பாள். அதனால தான் அர்த்தமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் தான், மேருவு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி. முன்னாடி மகாமேரு பெருசாக இருக்கும். அர்த்தமேரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் மாங்காடு காமாட்சி. அந்த மாங்காடு காமாட்சி அம்மன் சில பைராகி சித்தர்களாலையும் பூஜித்த திருத்தலம், பைராகி சித்தர்களாலும் பூஜித்த திருத்தலம். அந்த பைராகி குலனே ஒரு குலம் இருக்குது. பைராகிகள் பூஜித்து அந்த ஊரில் தான் ஆஞ்சநேயர் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயரும் இருக்கார். இந்த பைராகி குலத்தடியில் ராமாயண வரலாற்று சிறப்பு மிக்கவர். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இந்த மாங்காடு. இந்த மாங்காட்டில் நீங்கள் வந்து அம்பாள்கிட்ட எதை கேட்டாலும் தருவாள். வாழ்வான வளத்தை பெற்று வாழுங்கள். மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபடும் அடியார்கள் அந்த மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயம் செல்வதற்கு முன்பு, நாளைக்கு நம்ம காமாட்சி அம்மனை பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு பூக்களை எல்லாம் சாட்டி விளக்கேற்றி அந்த காமாட்சி அம்மன் முன்னால் நீர்மோர் பானகம் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அம்பாளை பார்க்க போங்க. அப்போது எந்த தடயம் இல்லாமல் அம்பாளை நல்ல தரிசனம் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவீர்கள். நீர்மோரும் பானகமும் நிம்மதியாய் படைத்திடுவோம், நீர்மோரும் பானகமும் படைத்திடுவோம், நிம்மதியாய் வாழ்ந்திடவே சன்னதிக்கு வந்துடுவோம். அதாவது நீர்மோரும் பானகமும் படைத்து உன்னை வணங்கிடுவோம், நிம்மதியாய் வாழ்ந்திடவே வந்திடுவோம் சன்னதிக்கு. அந்த அம்பாளை வந்து வீட்டில் வந்து சாந்தப்படுத்தி நீர்மோரும் பானகம் வைத்து வழிபாடு செய்துவிட்டு ஆலயத்துக்கு சென்று முதலில் சொன்ன பிரகாரம் அந்த பூஜைகளை செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு நீங்கள் வரும்போது அம்பாளுடைய பிரசாதங்களை அங்கே கொடுத்து வாங்கின எலுமிச்சம்பழத்தையும் எடுத்தாந்து காமாட்சி தாயேன்னு வீட்டில் வச்சு அந்த காமாட்சி விளக்கை மீண்டும் ஏற்றி பச்சை கற்பூரத்தில் ஆராதனை பண்ணிங்கன்னா காமாட்சி அம்மன் அந்த விளக்கில் வந்து குழுவாக நிச்சயமாக குழுவிட்டு இருப்பாள். எள்ளுப்பு மூக்கு எழுக்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவும் இனிய முகம் தாமரை இருசெவிகள் செந்தாழை இரவி நிறம் நல்ல பவளம் என்ற வண்ணம் அம்பாள் இரவி நிறம் நல்ல பவளம் செங்கண்ணன் தங்கைகளே, செங்கண்ணனுடைய தங்கையாகிய அந்த மகாசக்தி காமாட்சி பார்த்தீங்கன்னா எண்ணிய படினி அருளிட வருவாய் என் குல தேவியலே, பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய். அப்படிப்பட்ட அம்பாள் காமாட்சி கருணைமிகு காமாட்சி. காஞ்சி காமாட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாங்காட்டு காமாட்சி மாமரத்தடியில், மாங்காட்டில் இன்றைக்கும் கோவில் பின்னால் ஸ்தல விருட்சமாக இருக்கும். மாமரத்தடியில் அழகாக குழுவி ஊசி முனைகிற தவம் இருக்கின்ற காளி அந்த மகாசக்தி மகாதேவி அந்த காமாட்சி காம ஆட்சி, காமத்தை அடக்கி ஆட்கொண்டு ஆட்சி செய்கின்ற ஒரு செங்கோல் நாயகி.
ராஜதாயினியா, ராஜ அலங்கார ராஜதாயினியா அம்பாள் என்னைக்கும் ஆட்சி செய்கின்றவள். அதுதான் காமாட்சியினுடைய சிறப்பே. ராஜ ஆட்சி செய்கின்ற ஒரு மகா காளி தான் காமாட்சி. அந்த மாங்காட்டினுடைய மகத்துவம் என்று சொன்னால், அந்த காமாட்சி தாயே என்று அவளை வணங்குகின்ற அடியார்கள் துயரெல்லாம் பொடி பொடியாக்கி நலம் தருவாய், நன்மை பல தருவாய், நன்னெஞ்சம் கொண்டார்க்கே நன்மை பல தருவாய். அம்மா தாயே காமாட்சி, கருணை மிகுந்த அம்மா தாயே காமாட்சி என்று சொல்லி இந்த காமாட்சி அம்மனை வழிபடுங்கள். மாண்டாடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், அன்னையின் அருளோடு பெரும் கருணையோடு வாழுங்கள். மாண்டாடு ஆளுகின்ற காமாட்சி, எங்கள் வறுமையெல்லாம் தீர்த்திடவே வருமாட்சி. அவ ஒரு ஆட்சி, அவ ஒரு காமாட்சி, கருணை மிகுந்தவள் அந்த காமாட்சி. கருணையே வடிவான அந்த தாயை மற்றொரு வழிபாடு இருக்கின்றது. அதாவது பால் பாயசம், சக்கரான்னம் சொல்லுவாங்க, சக்கரை பொங்கலுக்கு பால் பாயசம். அந்த அம்பாலை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபட்டு வீட்டில் உங்கள் வீட்டில் பால் பாயசத்தை வச்சு வழிபாடு செய்வது அந்த காமாட்சி அம்மாலே வீட்டுக்கு நேரில் அழைச்சி வர வைக்கிற மாதிரி. அந்த பால் பாயச நைவேத்தியம் என்பதும் காமாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த மேரு பீடத்தின் முன்பாக இருக்கின்ற குங்குமத்தை எடுத்து, மேரு பீடத்தின்ற குங்குமம் நிறைய போட்டிருக்கோம், அந்த குங்குமத்தை எடுத்து வாங்கி சிவாச்சாரியார்கிட்ட கேட்டு வாங்கின்னு திருமாங்கல்யத்தில் வச்சினாலே மங்களங்கள் மாவிலை தோரணங்கள் மங்களங்கள் கோலோட்ச மரகதமே எழுந்தருள்வாய் என்றவண்ணும் அந்த காமாட்சி அந்த திருமாங்கல்யத்திலே மங்கள அருள் செய்வதாக ஐதீகம். அந்த மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் குங்குமம் வாங்கிய சுமன்களை பெண்கள் தன்னுடைய அந்த தாலியினுடைய மேலே அந்த குங்குமத்தை வைத்து நெற்றி வடுகினிலே வைத்து அந்த காமாட்சியை உருகி வேண்டிக் கொண்டால் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு வாழலாம். இந்த காமாட்சி தன்னுடைய ஆலயத்தினுடைய மகிமையே எண்ணில் அடங்காதது, சொல்லி மாறாதது. அப்படிப்பட்ட ஒரு காமாட்சி. அந்த காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அந்த அபிஷேகம் செய்கின்ற போது அந்த தீர்த்தத்தை நமது வீட்டில் எடுத்தாந்து தெளித்தாலே வாஸ்து தோஷம் நீங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு, நடந்துட்டு இருக்கு இதுவரையில். காமாட்சி அம்மனுடைய அபிஷேக தீர்த்தம் அபிஷேகம் பண்ணும்போது போனாதான், மற்ற நேரத்தில் போயிட்டு எனக்கு தீர்த்தம் கூட நாங்கள் கேட்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் போனால் அந்த தீர்த்தம் நீங்களே பிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு தேவி அந்த காமாட்சி அம்மன். எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த ஆடி மாதத்திலே அன்னையை வணங்கி எல்லாரும் வளமாக இருக்க பிரார்த்திக்கின்றோம். ஜெம் டிவி நேயர்களே, ஜெம் பக்தி டிவி நேயர்களே, மாங்காடு சென்று காமாட்சியை வழிபட்டு பேரருளை பெறுங்கள். அடியேன் குருமகா சன்னிதானம், வடபாதி ஆதி. நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெல்ஜே. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்.
வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சந்நிதானம். அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம். சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம். சந்நிதானம். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணா 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 கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்.
திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியா அவள் வித்திட்டும் காத்து வரும் காளியம்மனா கற்பூர சுடரினிலே சிரித்திடுவாளா அவள் தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாளா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சக்கரையில் பொங்கலிட மகிழ்ந்திடுவாளா மாவிளக்கேற்றி வணங்கிடவே வரம் தருவாளா சக்கரையில் பொங்கலிட மகிழ்ந்திடுவாளா மாவிளக்கேற்றி வணங்கிடவே வரம் தருவாளா முழங்கி வரும் ஒரு சங்கை கேட்டிடுவாளா முழங்கி வரும் ஒரு சங்கை கேட்டிடுவாளா நம் முன்னின்றே நல்லருளை காத்திடுவாளா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரை பூ மாலையிலே தோரணமா அவள் சிங்கார தேரில் வர ஊர்வலமா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா. அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.